கடலுக்குள்ள ஒரு 8 நாளைக்கு நிற்கிறன்றதுக்காக இந்த மீனில் வெட்டி அப்படியே ஐஸ்லி போட்டு வச்சிருப்பாங்க. இது நல்ல பெரிய தலை பார்த்து எவ்வளோ போகுது கிலோ? அது இப்போ 1700 போகுதுண்ணே. இதுகள் சீரி மீனை வாங்குறதுக்கு தான் கடை கிரௌடாகவே இருக்காங்க. எங்கேருந்து வந்தீங்க மாமா? இது அங்கால இருந்தேனே. मोहम्मद कोलवे मामा का फेरा कहते हैं ना मेरे लैंग्वेज बोल के आपका हिंदी मालूम है? अल्लाह भाई ना पकौड़ी करना थोड़ा सा भाई बाथरूम किधर है भाई? बाथरूम नहीं है भाई, पेशाब आ रहे हैं अभी समुद्र में आके पेशाब कर गए इधर वेट कर दे நல்ல பெரிய கிளவல்ல இது. அந்த சூரை மீன்ல மத்த சாதி கிளவல்ல துடிக்க விரால். கல்முனைக்கு வந்து இருந்துச்சுன்னா இவரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரியா. இங்கே மீன் வெட்டுறதுல எக்ஸ்பர்ட்டாக நாள் இருந்துச்சுன்னா மீனை வந்துட்டு ஏலத்தில் போக்கிருக்கு மேலே 87,500 தற்போது போய்க்கிருக்கு. ஹாய் ஃப்ரெஷ் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கல சந்தோஷம். என்னென்னா மிச்ச நாளை புறவு வந்துக்கிட்டு இந்த கல்முனை மாலியக்காடுங்கிற மீன் சந்தைக்கு வந்திருக்கேன். என்னென்னா புலனறுவையிலேருந்து நம்மளோட பிரதர் முன்சிபார் வந்திருந்தார். ஏற்கனவே ஜெஸி வந்த டைமில் வந்துட்டு இந்த மீன் மார்க்கெட்டை கொஞ்சம் காட்டியிருந்தோம். அதனால் எனக்கும் அந்த மீன் மார்க்கெட்டை கொஞ்சம் காட்டுங்க. என்னச்சுன்னா இங்கே வந்து இலங்கையில் வந்துட்டு 2வது ஒரு பெரிய மீன் சந்தைங்கிற அளவுக்கு இந்த கல்முனை மீன் மார்க்கெட்டுக்கு கல்முனைன்னா இந்த மாளிகைக்காடு மீன் வந்து இருக்குது. காலத்தால் நேரத்துறை வந்துடும். என்னச்சுன்னா 9 மணிக்கு முன்னாடியே அந்த மீன்கள் பெருமட்டுக்கு முடிஞ்சிடும். என்னச்சுன்னா அந்த மொத்த வியாபாரிகள் சில்லறை வியாபாரிகள் எல்லாருமே வந்துக்கிட்டு வெளியிடங்களில் வந்துக்கிட்டு அந்த மீன் வாங்கி போகிறதால மீன்கள் குயிக்கனவே முடிஞ்சிடும். ஆனால் பகுதி நேரத்தில் வந்திருக்கோம், போய் பார்ப்போம் இன்றைக்கு என்ன மாதிரி மீன் எழுதிக்கு சீசனில் மீன் பட்டிருக்கா இல்லையா எங்களை போய் பார்ப்போம். இங்கே பெரிய பெரிய சைஸில் மீனெல்லாம் பார்க்கிறேன். கிட்டத்தட்ட 200-300 கிலோ மீனெல்லாம் பார்க்கலாம். அப்படியோ பார்ப்போம். கரவலையும் இழுப்பாங்க. ஆனால் பெருமாட்டுக்கு இங்கெல்லாம் வந்துட்டு ஆழ்கடல் மீன் அந்த அலியா போட்டுன்னு சொல்லி வந்தாங்க பெரிய போட்டு. அப்படி அங்கே பார்த்த வழங்கும் அந்த அலியா போட்டுகள் வந்து கிடக்கு. இது அதுலேருந்து அலியா போட்லேருந்து அந்த சின்ன போட்டுக்கு போய் மீன் எடுத்துக்கு வருவாங்க. ரோலர் போட்னு சொல்கிறது. ரோலர் போட்டுங்கிற இதில் சின்ன இதோட கொஞ்சம் பேர் தான் ரோலர் போட். அப்படியே பார்த்து அவங்களுக்கு வழங்கும். இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கிற வாகனம் எல்லாமே வந்துக்கிட்டு அந்த மீன் வாங்குறதுக்கு வந்த வாகனங்களும் வெளியிடங்கள் வந்து மீன் எடுத்து வந்திருப்பாங்க. எங்கே அந்த புத்தாலம் அப்படி வேறு மீன் பிடிக்கிற இடங்கள் இருந்தது. அது திருவண்ணாமலை அப்படி அந்த இடங்கள்லாம் வந்துட்டு எடுத்துக்கு வர வாகனங்கள்லாம் இருக்குது. போட்டில் வர மீனில் வந்துக்கிட்டு சேல்ஸ் பண்ணுற இடம் தானே அது. அப்படியே நான் முன்னுக்கு பார்த்து நினச்சினேன் வழங்கும். அந்த பெரிய போட்லேருந்து இந்த முன்னுக்கிற போட்லேருந்து மீனில் எடுத்துக்கு வந்து வைப்பாங்க. இது வந்துட்டு ஏலத்தில் போகும். இது ஏலத்தில் போய் தான் ஆக்கள் வாங்குவாங்க. அந்த மீனை வாங்குறதுக்காக தான் இன்னும் ஆக்கள் எல்லாமே ஃபுல்லாக இருக்கிறது. கடலுக்குள்ள ஒரு 8 நாளைக்கு நிற்கிறன்றதுக்காக இந்த மீனில் வெட்டி அப்படியே ஐஸ்லி போட்டு வச்சிருப்பாங்க. இங்கெல்லாம் வந்துக்கிட்டு கிளவால் மீன் கிடக்கு. காலத்தாலேயே கடும் பரபரப்பாய்க்காரு மீன் சந்தை இருந்துச்சுன்னா இதான். போகலாம் வாங்க. அப்படி இது பார்த்தல இது நல்ல பெரிய தலை பார்த்து எவ்வளோ போகுது கிலோ? அது இப்போ 1700 போகுதுண்ணே. இதுகள் 650 போகுது. வலையா மீன் இது வலையா? இதெல்லாம் வலையா? இங்கே அப்படி பார்த்தோம்னா பெரிய திருக்க மீன் உண்டு இழுத்துக்கு வராங்க. இது என்ன சாதி திருக்க மஜா? கொம்பு திருக்கண்ணே. இதெல்லாம் கொம்பு திருக்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் ரிங்கோல தரம் பார்த்தோம். இந்த ஆனை திருக்கன்னு சொல்லுவோம் 1000 கிலோவில். ஓ அடுத்தது இதில் அந்த உள்ளுக்கிக்கிறத வெட்டிக்காங்க. இதெல்லாம் அந்த மருந்துக்கு எடுப்பாங்க. அந்த தலையை வெட்டி எடுத்துருவாங்க. அந்த இதுக்கு வாலும் வந்து திருக்க வாலும் பவர்ஃபுல் தானே. ஓ அதை அடிக்கிறதுக்கு உங்களை போல ஆக்கலை சில்லு கேட்கறதுக்கு அடிக்கிறதுக்கு அப்படியே பார்த்து என்னன்னா அந்த இங்கே வந்துட்டு அந்த இது இல்லை. அந்த அந்த போட்டை கட்டுற மாதிரி ஒரு திட்டோண்டு இல்லை. சில இடத்துல வச்சிருப்பாங்க. அந்த பீச் ஓரத்தில் வந்துக்கிட்டு அந்த கட்டி வச்சிருப்பாங்க. அது கட்டி இங்கே இல்லாதால வந்துக்கிட்டு கடும் கஷ்டமாக இருக்குது இந்த போட்டில் சுற்றி எடுக்கிறது. அப்படியே அதெல்லாம் முன்னுக்கும்
ஒரு பின்னாம்பரி தெருக்கடை தலையை உண்டை வட்டி கொண்டு மாமா போகிறார். இதை வந்துக்கிட்டு அந்த மருந்து கெடுக்கிற தலை தானே இது. ஓ அதில் அந்த பூவை எடுத்து காய வச்சு அந்த ஆப்ரேஷன் பண்ண தைப்பாங்களே அந்த நூலெல்லாம் எடுக்கிறதுக்காக தான் இந்த தலை. மீனை வந்துட்டு ஏலத்தில் போக்கிருக்கு மேலே 87,500 தற்போது போய்க்கிருக்கு. 88,500 89 500 500 500 93,500 போய்க்கிருக்கு. 500 இந்த மீன் அவ்வளோ வந்துட்டு 93,500 ஏலம் போயிருக்கு. இந்த சீசனில் வந்துட்டு மீன்களுக்கு என்ன விலை கூட போகுதா குறைய போகுதா? விலை கொஞ்சம் குறையும், மற்ற டைமில் விலை கூட போகும். இப்போ எவ்வளோ போகுது இப்போ சாதாரண சில்லறையில் இது கிலோ? 800 போகுது. 800 போகுது என்ன? 800 150 700 அப்படி அந்த குவாலிட்டிக்கு மீன் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இது எவ்வளோ மாதிரி 93,500 போய்க்கண்ணே. 500 ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா எல்லாமே இடத்துல போய்க்கிருக்கு. இடத்த நார்மலாக நீங்கள் மந்தாலும் வந்துட்டு ஒவ்வொரு மீனை பார்த்து எடுத்து வாங்கலும். கல்முனைக்கு வந்து இருந்துச்சுன்னா இவரை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க சரியா. இங்கே மீன் வெட்டுறதுல எக்ஸ்பர்ட்டான ஆள் இருந்துச்சுன்னா நிறைய பேர் இருக்காங்க. அதில் இவரும் ஒரு ஆள் தந்தது மீன் அடிச்சு மஸ்கத் மாதிரி தான் வெட்டுவார். மஸ்கத் தெரியுதானே உங்களுக்கு? மஸ்கத் சாப்பிட்டீங்க தானே? நான் வெட்டி குமிச்சு வச்சிருக்கேன். இவர் வந்துட்டு புலனார்வையில் வந்தீங்க நம்மளோட மீன் மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு. அப்படியே அங்கால நம்ம இந்த மீன் வந்து ஏலம் போகிறத பார்த்தோம். இங்கே வந்துட்டு மார்க்கெட், இங்கெல்லாம் ஃபுல்லாக மார்க்கெட்டில் வச்சுக்கிருப்பாங்க. நான் வந்துட்டு மீன் வந்துட்டு ஃபுல்லாக இது செஞ்சுக்கிறீங்க பறஞ்சிக்கிறீங்க வெளி இடங்கள்லாம் வந்து. இது என்ன சாதி மீன் வந்துக்கிற? கீரி. கீரிக்கு உரிய கிரவுட் தாண்டி தானே வாங்குறாக்கலண்ணே. இந்த கீரி மீனை வாங்குறதுக்காக தான் நான் ஃபுல்லாக வியாபாரிமார் வந்துட்டு இந்த கீரி மீனை வாங்குறதுக்காக தான் கடை கிரௌடாகவே இருக்காங்க. எங்கேருந்து வந்தீங்க மாமா இது? அங்கால இருந்தேன். கேதாத்தி நம்ம பெட்டிக்கோளம் அங்கால பெட்டிக்கோள சைடில் இருந்தேன். இங்கே பாடல் இங்கே கீரி பாடலையே அங்கே பாட்டிருக்கு கீரி மீனுக்கு சுருக்கோலை கீரியெல்லாம் கீரி மீனுக்கு போய் டிமாண்ட் ஒன்று இருக்குதானே. கல்முனை மீன் மேய்க்கிறண்டாலே ஒரு பரபரப்பான ஒரு மீன் சொன்னங்களாம். இந்தியாவில் பார்த்தா அந்த புள்ளிமான் சுறாங்கிற வாங்கலாம் முன்னாடி நீங்கள் வாங்கலாம். என்ன மீன் இது? என்ன மீன் சொல்லுங்களேன் எனக்கு தெரியா. மானுழு வேணே. மானுழு அங்கால இருக்கிறது சொண்டன் என்ன? இங்கால இருக்கிறது சொண்டன். இது வந்து அந்த பாபிக்கு போடுறதுக்கு நல்ல மீன், சுடுறதுக்கு நல்ல மீன். நீங்கள் இங்கே என்ன செய்யற? நீங்கள் நாங்கள் லேபர் கிட்டத்தட்ட எவ்வளோ காலமாக வேலை செஞ்சுக்கிறீங்க? 6 வருஷம். 4 வருஷம். நீங்கள் நான் 4 வருஷம். திருக்க மீன் இருங்க வாரணம் அப்படியோ இன்னும் இருக்கிற மீனா ஏனாப்பாறை. இது ஏனாப்பாறைன்னு சொல்லலாம். இதெல்லாம் எவ்வளோ போகுது கிலோ இன்றைக்கு? 500 இதுக்கு வந்து பெரிய இது இல்லைன்னு ஐஸ் கூலரில் இருந்து வருது. இங்கே வந்து இது லீனோ வேணே அந்த மூளைப்பாறை குட்டி இருக்கிறாங்க. இதெல்லாம் மூளை போகுது கிலோ எல்லாம் ஐஸ் தான்.
இதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் லோ ப்ரைஸில் போய்க்கிறீங்கண்ணே. இப்போ வந்துட்டு கீரி வந்துட்டு சீசன் மணி கீரி வருது அண்ணன் இருக்கேண்ணே. இது வந்துட்டு இது கிளவால் நல்ல பெரிய கிளவால் இது. அந்த சூரிய மீனில் மற்ற சாதி கிளவால் இருக்குது. ஆ இதெல்லாம் எவ்வளோ போகுது மச்சான் கிலோ? 1200 போகுதுண்ணே. இது போட் மீன். பழைய வியாபாரி மார்க்கெட். அது சரி. கிளம்பட காட்டி போஜன் கொடுக்கும். இப்போ இந்த சூரை இதில் வெவ்வேறு மீன்கள் இதுதானே அந்த குடும்பத்தை சார்ந்த இதுதானே சூரை வலையா? இல்லை இது நல்ல மீன், இது கடி இல்லாத மீனே. இது கிரந்தி இல்லாத மீன். அந்த சூரை வலையா கிளவால் இதில் இது கிளவல் அங்கே இருக்கிறது வலையாண்ணே. ரைட் 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 ரைட். அப்படியே கடல் மீன் மட்டும் இல்லாமல் இங்கே குளத்து மீனில் மீதிக்கும் வளமையாக நீங்கள் பார்ப்பேன். எவ்வளோ போதுமா செப்பலி? இந்த மீன் வந்துட்டு கிலோ 550 போகுது. இது கனவாண்ணே. கனவால போகுது 1800. இது நல்ல பெரிய அழகான அங்காளைக்கு 1000 ரூபா கனவா? 1000 900 நல்லா இருக்குங்க கனவா மீன். சமைச்சு நல்லா அந்த டெவலப் பண்ணி சாப்பிட்றதுக்கு. இது அந்த மான் சுறா என்ன மான் உழுவையா? உழுவை மீன் அது இல்லையே, சுறா இல்லையா? அது மான் சுறா. சுறாவில் நினைக்கிற சுறா மீன் அந்த வாழை வந்துட்டு மருந்து கெடுப்பாங்க. அதை மாமா எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறீங்க. இது சுறா மீன், இது பால் சுறான்னு சொல்லி நீங்கள் இது அந்த மான் அதிலே எடுப்பாங்க. பீடியில் என்னன்னா இது ஆப்ரேட் பண்ணாங்க காயங்களை தைக்கிறது. ஓ சமீபாட இரநூலோ मोहम्मद कोलवे हमारा मेरे लैंग्वेज बोल किया आपका हिंदी मालूम है? भाई बाथरूम किधर है भाई? बाथरूम नहीं है भाई, पेशाब आ रहे हैं. अभी समुद्र में आके पेशाब कर गए. ठीक है, पेशाब कर गया, हमाम नहीं है. अभी समुद्र में जाएगा, पेशाब कर गया, लाउडा क्लिंग करेगा. गलत. நல்லா பண்ண இந்தியாவில் பேசிட்டு போகிறார். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அந்த மீனை வந்துட்டு வெட்டி நம்மளோட தேவையான அளவுக்கு வந்துட்டு விட்டுக்கிறியாங்க. இது வந்துட்டு கிளவால் மீனோட வெட்டிக்கிறியாங்க. வெட்டி கிலோ எவ்வளவு போய்க்கிறீங்க மாமா? வெட்டி கிலோ எவ்வளவு போய்க்கிறீங்க? 2200. 2200 வெட்டி கிலோ போடுறாங்க. ரத்தம் ஒழுகுது மீனை பார்த்தா. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனோட தான் வெட்டிருக்க. இந்த கல்முனை மீன் மார்க்கெட்டில் நிறைய தரம் வந்துருக்கேன். நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க வீடியோவுக்கு வந்து. சீரியஸ் நான் நினைக்கல இந்த அளவுக்கு அந்த நல்ல ஃபன்னாகவே ஜோக்காக ஃபன்னாகவே இருக்கும். வேறு என்ன ப்ரோ பார்க்கலாம்? ஃபுல்லாகவே மீன் மார்க்கெட்டில் இதில் அப்படியே ஃபுல்லாக நடந்து போகணும். அங்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் இவ்வளோ இப்படி ஃபுல்லாக ஐஸ் அடித்து வெளியிடங்களை ஏற்றிக்கிறியாங்க அந்த மீன் எல்லாம் அங்கால. இதெல்லாம் வந்துட்டு வெளி இடங்கள் வந்து இந்த மீன் இடத்துக்கு போகிறதுக்கு வந்து வாகனங்களை நினைக்கிறலாம். ஓ இப்போ மீன் அங்கே வந்துட்டு ஓ மீன் வந்துக்கு சில மீன்கள் வந்துக்கிருக்கு. இப்போ கீரி மீன் வந்துக்கிட்டு வந்துக்கிருந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்துட்டு கீரி மீன். அடுத்து சில மீன்கள் வந்துட்டு வந்துக்கிருக்கு. மற்ற மீன்கள் வந்துட்டு இங்கேருந்து போய்க்கிருக்கு. கீரி மீன் நம்ம இங்கே பிடிக்க மாட்டாங்களா? இல்லை கீரி மீன் வந்துட்டு இப்போ தற்போதைக்கு படலையே சீசன் இல்லை. அங்கால அந்த வெட்டிக்கோளம் சைடில் அந்த கழுதாவில் அங்கே கல்வாஞ்சிக்குடி அந்த ஏரியாவில் வந்துட்டு மீன் பட்டிக்கிறீங்க. இல்லை இது அது கிளவால். ஓ இது 6 கிலோ போகிற கிளவால் வந்துட்டு ஒரு கிலோ வந்துட்டு 1100 படி போகுது. ஆனால் மீன் வந்துட்டு அந்த கடல் மீன் வந்துட்டு அந்த பெரிய சாதி மீன்கள் பெருசாகவே இருக்க கொள்வாங்க. அப்புறம் அந்த மீன் அந்த டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி அங்காலையும் பார்த்துக்கு வரோம். ஓ இஞ்சல்லையா முதலாளி. இங்கெல்லாம் வந்து குளத்து மீன் எடுக்கணும். இஞ்சால பார்த்தா துடிக்க விரால். விரால் எவ்வளோ போகுது மச்சான்? 1200 போகுது. ஹோல்சேல் வேலை தான் இங்கே நோமலை சில்லறை வியாபாரிக்கும். ஹோல்சேல்
பெரிய விலாங்கு இது விலாங்கு மீன் வரல இங்கே முடிஞ்சு விலாங்கு மீன் முடிஞ்சு இன்னைக்கு வந்த விலாங்கு எவ்வளோ போகுது அது 1000 ரூபா போகுது இன்னைக்கு 3 கிலோவில் ஒரு விலாங்கு அவரை என்ன நம்பர் அவர்கிட்ட இருக்கு அண்ணன் மெரூன் கலர் டிஷர்ட் படிக்கிறவர்கிட்ட இருக்கு நம்பர் அவர்கிட்ட இருக்கு வாழை இன்னைக்கு விலாங்கு மீன் அந்த பாம்பு போல இருக்கும் அந்த மீன் அந்த அதுவும் பெரிய மீன் ஆகிக்கணும் 3 கிலோ ஆகிக்கணும் ஒரு மீன் அன்னி நீ வடக்கில் அந்த கணக்கை கெடுக்க வேண்டாம் நான் ஆறுக்கா குடும்பது நீ கெடுக்க வேண்டாம் எவ்வளோ இந்த முறை காசு கேட்டுக்க முழுவதும் நீ தான் விளக்கமான தெரிவாரு காசு கணக்கு எவ்வளோ தரேன் இது அரப்புலாண்ணே இது அரப்புல இது நல்ல டேஸ்டாக நல்ல டெவலப் பண்ணி பேசியாக போட்டு செய்யறது நல்ல என்ன விலை கிரிக்கியா ஏன் கிடையாது அவனை மற்றது இனி மற்ற நடுத்து 2 துண்டு வரும் அப்போ பொங்கல் எல்லாம் சமனாக யாருக்கும் இந்த நிறுத்து பார்த்தா நிறுத்து பார்த்தா ஒரு 50 கிராம் அப்படி தான் வித்தியாசப்படும் அதிகமாக சரியா இருக்கும் எல்லா அனுபவம் அவங்களோட அனுபவம். இந்த வீடியோவில் வந்துட்டு நிறைய மீன்களை பார்க்குற நீங்களும் பார்த்துருப்பீர்கள் கொரோனர் வந்து முனிசிபல் பார்த்துருப்பாரு எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துல யாழ்ப்பாணத்தில் எடுத்தால் அந்த அளவு மீன் இல்லை இங்கே வந்து ஆழ்கடல் மீன்கள் வரதானே அப்போ அதால் நிறைய மீன்கள் வரும் அடுத்தது நிறைய இடத்துல இருந்து வந்துட்டு மீன் எடுத்து வரதால வித்தியாசம் மஞ்சள் சைட்டுக்கு சொந்தமில்லாத மீன்கள் மீன் செய்யலாம் பார்க்கலாம். ஆனால் இங்கே வந்துக்கிட்டு பெரும்பாட்டுக்கு அந்த இந்த இது சுறா மீன் பால் சூறா அடுத்தது கிழவல் வலையா இதெல்லாம் வந்துட்டு அதிகமாக இந்த வந்துட்டு இந்த மார்க்கெட்டில் வந்துட்டு இருக்கும். ஓகே, இதோட வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் ஒரு கரவாலை இழுக்கிற வீடியோ ஒன்று தாரத்துக்கு காத்திருக்கேன். அதனால் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணி நான் வந்து வீடியோ எடுங்க சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிருக்காங்க. நான் இஞ்சால இறால் அவையில் வீடியோ எடுக்கல வந்து உப்புறாளா புது இறால் இஞ்சால புது இறால் இருக்கா அப்படின்னு சொல்லி மச்சான் சொல்லிக்கிறீங்க. ஏன்னா அந்த ஹோல்சேல் வியாபாரிகள் சில்லறை வியாபாரிகள் எல்லாம் வந்து மொத்தமாக மீன் எடுத்து போகிறதால மீன் குயிக்கணும் முடிஞ்சிடும். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த மீன் மார்க்கெட்? ஆனால் வ்ளாகர்ஸ்மாக இருந்தாலும் நேரத்தில் வெளியே வாங்க இப்போ ஃபுல்லாகவே A to Z பார்க்கலும் கொண்டு வாரத்துலேருந்து அது சாமான் முடிகிற வரைக்குமே எங்களுக்கு பார்க்கலும். அடுத்த வீடியோஸ்க்கு வந்துட்டு சேம கலர் கிரேடிங் பண்ணுறதுக்கெல்லாம் சேம நல்லா இருக்குமே. அது என்னென்னு அந்த இங்கே வந்துட்டு இங்கே இருக்கிற மீன்கள் இல்லாமலும் வெளியிடங்கள் அந்த மீன்கள் வரதால நிறைய விதமான மீன்களை பார்க்கலாம். அடுத்தது இங்கே வந்துட்டு பெரும்பாலும் அந்த ஆழ்கடல் மீன்கள் வரதால பெரிய அந்த 200 கிலோ 300 கிலோ மீன்கள் எல்லாம் பார்க்கலாம். இந்த ஜெசி வந்த டைமில் வந்துட்டு ஒரு 500 கிலோ கொப்புரு ஒன்றை கட்டி எடுத்துக்கு போனாங்க. அந்த மீன் நான் பார்த்துக்கிருந்தேன். ஓ பின்னா இருந்துச்சு 500 கிலோ பெருசு எப்படி போட்டில் இருந்து வந்ததை கட்டி இழுத்து போட்டில் உள்ளுக்கு ஏற்ற மாட்டாங்க பெருசே அப்படின்னு அவங்க கவுத்தை போட்டு தண்ணிக்கு போட்டு இழுத்துக்கு தண்ணிக்குள்ளேயே இழுத்துக்கு வந்து திருப்பி அதை கவுத்து நம்மளுக்கு கையில் தருவாங்க. நாம் தண்ணிக்குள்ளே இருந்து கரவாலை இழுக்கிற மாதிரி மீன் இழுக்கணும். அப்படி இல்லாமல் இருக்கு. ஓகே, இதோட வந்துட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கொள்ள இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய் பாய் பாய்.